வணக்கம். ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம் இதெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சம் 1ஆம் பாதம் தான். ஸோ மற்றதெல்லாம் விதி விளக்கு அப்படின்னு நம்ம பஞ்சாங்க நூல்கள் சொல்லியிருக்கின்றன. அதுவும் ஆண்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் சாஸ்திர நூல்கள் சொல்லிட்டுருக்காங்க. அதுவும் மேஷத்தில் இருக்கிற செவ்வாய், விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய், கடகத்தில் இருக்கிற செவ்வாய், சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தாது, அதுக்கும் விதி விளக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. ஸோ லக்னத்துக்கு 2ல் இருக்காங்க, லக்னத்துக்கு 4ல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாதிப்பை கொடுப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க. அவங்களுக்கு செவ்வாய் தசை முதல்ல நடக்குதா அப்படிங்கிறத பாருங்க, நடைமுறைக்கு வருதா, திருமணமானதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பாதிக்கும். ஸோ ஏன்னா அவங்க பாதிக்கிற இடத்துல இருக்கிற பட்சத்தில் சிறு வயசுல அதாவது சித்திரை, அவிட்டம், மிருகஷீடம் இவங்க செவ்வாயோட நட்சத்திரம். இவங்கெல்லாம் பிறக்கும் போதே செவ்வாய் தசை வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரக்காரங்கள் செவ்வாய் தசையை பற்றியோ செவ்வாய் தோஷத்தை பற்றியோ பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால் அவர் எப்படி இருக்காரு, எங்கே இருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. இன்னமும் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. எல்லாத்துக்குமே பஞ்சாங்கங்கள் விதி விலக்குகள் சொல்லியிருக்காங்க. நன்றி.